திண்டுக்கல்லில் நடந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் நேரில் சந்தித்து சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் ஷார்ட் சர்க்யூட் என்ற வகையில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தினால் எந்த நோயாளிக்கும் பெருமளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. ஒருவருக்கு மட்டும் 10% தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. யாருடைய அறிவுறுத்தலும் இன்றி 6 பேர் தாங்களாகவே லிப்டில் பயணம் செய்துள்ளனர். மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே 6 பேரும் உயிரிழந்தனர். 3 ஆண்கள், 2 பெண்கள், 1 குழந்தைகள் ஆகும். மருத்துவமனையில் இருந்த 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு புகைமூட்டம் காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள், 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் ஏராளமானோர் மீட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தகவல் கேள்விப்பட்டவுடன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டவர்களில் புறநோயாளாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்கள் 3 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 41 பேரில் 6 பேர் மரணம் அடைந்தது போக மீதமுள்ள 35 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 4 பேர் பலத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 31 பேர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தனியார் மருத்துவமனையில் என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறதோ அதே சிகிச்சை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகிறது. இறந்த குடும்பங்களுக்கு ரூபாய் 3 லட்சமும் முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கியுள்ளார். அதற்கான காசோலையை சம்பந்தப்பட்டவர்களிடம் இன்று வழங்கினோம். பலத்த காயமடைந்த 4 பேருக்கு தலா 1 லட்சத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது. லேசான காயமடைந்த 31 பேருக்கு 50,000 வீதம் வழங்கப்பட்டுள்ளது. 41 பேருக்கு 37,50,000 ரூபாய் முதல்வர் நிவாரணத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. தீ விபத்து குறித்து காவல்துறையினர் முழுமையான விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு தனியார் மருத்துவமனைக்கு எந்தெந்த வசதிகள் இருக்க வேண்டுமோ அது குறித்து காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். காவல்துறையினர் முழு அறிக்கை கொடுத்தவுடன் எந்த மாதிரியான விதிமீறல்கள் உள்ளது என ஆய்வு செய்யப்படும். தனியார் மருத்துவமனைக்கு உள்ள விதிகளை பின்பற்றாமல் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் அமைந்திருக்கிற தனியார் மருத்துவமனை ஒன்றில் நேற்று இரவு சுமார் 9:45 மணி அளவில் ஷார்ட் சர்க்யூட் என்கின்ற வகையில் ஒரு மின் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனை பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. தீ விபத்தினால் பெரிய அளவுக்கு எந்த நோயாளர்களுக்கும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் ஒருவருக்கு மட்டும் தீக்காயம் ஒரு 10% என்கின்ற அளவில் காலிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் அதனால் ஏற்படுகிற புகை, அதேபோல் அந்த மருத்துவமனையிலிருந்து அவசர கதியில் இறங்குவதற்கு தாங்களாகவே யாருடைய அறிவுறுத்தலும் இன்றி ஒரு 6 பேர் லிப்டிலும் பயணித்திருக்கிறார்கள். அந்த வகையில் லிப்டில் பயணித்த ஒரு 6 பேர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதில் 3 ஆண்கள், 2 பெண்கள், 1 குழந்தை என்று 6 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு
புகை சூழ்ந்த காரணத்தினால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டு அப்பொழுது அங்கே இருந்த தீயணைப்புத்துறை மீட்பு வாகனங்கள், 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் என்று ஏராளமான பேரை மாண்புமிகு நம்முடைய ஊரக உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அவர் இந்த சம்பவம் கேள்விப்பட்டவுடனே ஊரக உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் அவர்களும், நம்முடைய உணவுத்துறை அமைச்சர், அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு செந்தில், திரு காந்திராஜன் போன்றவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களும் இந்த மருத்துவமனைக்கு விரைந்து வந்து போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி 100க்கும் மேற்பட்டு, குறிப்பாக அந்த தனியார் மருத்துவமனை என்பது எலும்பியல் மருத்துவமனை, எல்லோருக்குமே ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகளினால் அவர்களால் எழுந்து நடமாடக்கூட முடியாது. அந்த நிலையில் இருந்தவர்களை தூக்கி வந்து மிக லாவகமாக இந்த மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த 100க்கும் மேற்பட்டவர்களில் வெறும் ஓபி என்கின்ற வகையில் அந்த ஊரக உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் அவர்களும், நம்முடைய உணவுத்துறை அமைச்சர், அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு செந்தில், திரு காந்திராஜன் போன்றவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களும் இந்த மருத்துவமனைக்கு விரைந்து வந்து போர்க்கால அடிப்படையில் பணியாற்றி 100க்கும் மேற்பட்டு, குறிப்பாக அந்த தனியார் மருத்துவமனை என்பது எலும்பியல் மருத்துவமனை, எல்லோருக்குமே ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பல்வேறு சிகிச்சைகளினால் அவர்களால் எழுந்து நடமாடக்கூட முடியாது. அந்த நிலையில் இருந்தவர்களை தூக்கி வந்து மிக லாவகமாக இந்த மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த 100க்கும் மேற்பட்டவர்களில் வெறும் ஓபி என்கின்ற வகையில் அந்த புறநோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று நேற்று இரவே நிறைய பேர் வீடு திரும்பி இருக்கிறார்கள். ஒரு 3 பேர் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதம் ஒரு 41 பேருக்கு, 41 பேரில் 6 பேர் இறந்த நிலையில் சடலங்களாக இங்கே வந்து அவர்களுக்கு அந்த போஸ்ட்மார்டம் என்கின்ற இந்த ப்ரொசீஜர் முடிக்கப்பட்டு இன்று வீடு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 4 பேருக்கு பலத்த காயமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 31 பேர் லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவு இந்த சம்பவம் குறித்து தெரிந்தவுடன் மாண்புமிகு அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களையும் தொடர்பு கொண்டு உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொன்னதன் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பக்கத்திலே இருந்த காரணத்தினால் விரைந்து வந்து இங்கே ஊரக உள்ளாட்சித்துறையின் அமைச்சர் வேகமாக வந்து விரைந்து பணியாற்றி மேலும் உயிரிழப்புகள் இல்லாத நிலையில் தற்காத்திருக்கிறார்கள். இந்த 4 பேரில், பலத்த காயங்கள் உள்ள 4 பேரில் ஒருவர் மட்டுமே கொஞ்சம் 2-3 நாட்கள் ஆகும் அவர் மீண்டு வருவதற்கு. அந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மீதம் இருக்கிற 3 பேரும் நன்றாகவே இருக்கிறார்கள். மற்ற 31 பேர் லேசான காயங்கள் உள்ளவர்கள், அவர்களும் இப்பொழுது எல்லோருமே மிக தெளிவான நிலையில் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்குமே ஏற்கனவே அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சைகள், இந்த தனியார் மருத்துவமனையில் என்ன சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதோ, அந்த எந்தெந்த சிகிச்சைகளில் என்னென்ன பாக்கி இருக்கிறதோ, என்ன சிகிச்சைகள் இன்னமும் மீதம் அளிக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறதோ, அதையெல்லாம் நம்முடைய கல்லூரி முதல்வர் தலைமையிலான மருத்துவர் குழு அவர்களை விசாரித்து அவர்கள் விரும்பும் பட்சத்தில் இதே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த சிகிச்சைகள் தொடரவிருக்கிறார்கள். யாருக்கு எந்த விதமான சிகிச்சை தேவைப்பட்டாலும் இந்த 35 பேருக்கும் இங்கேயே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தயார் நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர்களும் அதை சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் நேரடியாகவே சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் என்கிற